ஹலோ குயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு செல்லக்குட்டி ஜிம்மினுக்கு ஹாட் ஸ்டாண்டர்ட் டெலிகிராமில் கேட்டாங்க. கண்டிப்பாக நான் டெலிகிராமில் தான் போடுவேன். இதை யூடியூப்பில் போட்டு இதோட மெயின் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதை நான் டெலிகிராமில் தான் போடுவேன். ஸோ கண்டென்ட் இல்லாமல் எந்த ஒன் ஷாட்டும் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நான் கில்மாசினையே வச்சாலும் கண்டென்ட்டோடு தான் வைப்பேன். அதனால் கண்டென்ட்டை இதில் வச்சுட்டு மெயின் மேட்ரை டெலிகிராமில் போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டைட்டில் பார்த்தா தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. இப்போது ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது நீங்கள் தான் உங்கள் ரூமில் உட்காந்துட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் டைமு ஃபுல் ரிங் ஆகி கட் ஆகுது, எடுக்கலை. செகண்ட் டைமு போடுறீங்க, அந்த சைடுந்து ஒரு பர்சன் தான் பார்க்குறாங்க. ஐயோ, இவங்க என்னத்துக்கு கால் பண்ணுறாங்கன்னு தெரியலையே. இப்போ என்ன பஞ்சாயத்து? கடவுளே, இவங்கக்கிட்ட மாட்டிட்டு என்ன ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துகிறா? பொருத்தம் பொண்டாட்டி என்ன பண்ணாலும் என் தலைவே உருட்டுறாங்க. கடவுளே அப்படின்ட்டு பார்க்கறதுக்குள்ளேயே கட் ஆயிடுச்சு. பூச்சி கட் ஆயிடுச்சு. எடுக்கலினா விடமாட்டாங்க, எடுத்தாலும் விடமாட்டாங்க. என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை. கழுதைக்கு வாக்கப்பட்டா மிதிச்சா வாங்கித்தானே ஆகணும். நம்ம பொழப்பு இப்படி ஆயிடுச்சு. எடுத்து எதையாச்சும் பேசுவோம், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் தேர்ட் டைம் கால் பண்ணுறீங்க. எடுத்து காதில் தான் வச்சேன். ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமாக என்ன பிடுங்கிட்டு இருந்தாங்க. அது மேடம், ஒரு எமர்ஜென்சி ஒர்க். நீ பாத்ரூமில் உட்காந்து முக்கிட்டு இருப்ப, எமர்ஜென்சி ஒர்க்குன்னு சொல்லிக்கிட்டு என் காலையும் அவாய்ட் பண்ணுற அளவுக்கு நீ பெரிய லேட்டியா? ஐயோ மேடம், அப்படி இல்லை, ஒரு ஃபைல் பார்த்துட்டு இருந்தேன் மேடம், வேறு எதுவும் இல்லை. எங்கவன்? யாரை கேட்குறீங்க? யாரை கேட்குறேன்னு தெரியுமா தெரியாதா? எங்கே அவன்னு கேட்டேன். அது சாரு இங்கே இல்லை. அவங்க இல்லைன்னா அது சார் இங்கே வந்து 2 days ஆகுது. என்ன சொல்கிற? ஆமாம் மேடம், 2 days ஆச்சு இங்கே வந்து. வச்சு தொலை, ஒரு மொய்த்துக்கும் ஆக மாட்டேன் நீ அப்படின்னு கோவமாக கட் பண்ணிட்டாங்க. ஐயோப்பா, நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். அடுத்தது எங்கே? சேத்தான் சேகர் அப்படின்ட்டு நினைக்கும் போது நீங்கள் வேற ஆளுக்கு ஃபோன் பண்ணீங்க. அவனா உங்கள் காலை பார்த்தோன்னே கை காலெலாம் பட்டவன்னு நடுங்குது. அப்படி போச்சு, இவங்க என்னத்துக்குடா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு திக்குன்னு அப்படியே பயந்துக்கிட்டே இருக்கிறான். ஃபஸ்ட் டைம் ஃபுல் ரிங்காகி கட் ஆகுது. போச்சு, கட் ஆகிடுச்சு. கடவுளே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் டைமும் பண்ணுறீங்களா? வழியே இல்லை, அட்டன் பண்ணித்தான் ஆகணும். இன்றைக்கி என்ன உங்களுக்கு வந்தாங்களோ தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அட்டன் பண்ணிட்டு, ஹலோ மேடம். அவன் எங்கே? அவன் எங்கன்னு கேட்டேன். சாரு இங்கே இல்லை மேடம். அவன் அங்கேயும் இல்லைன்னு தெரியும். அங்கே இருந்து எங்கே போனால் அங்கே வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டேன். புரியுதா இல்லையா? அது வந்து சார் நேற்று வந்தார். நேற்று எங்கே போனோம்? அது சொல்லலை மேடம். மரியாதையாக சொல்லிடு, என்னை டென்ஷன் பண்ணாத மேடம். சத்தியமாக சார் எங்கே போனான்னு சொல்லலை. நேற்று மார்னிங் வந்தார். ஒரு 1 or 2 hour இருந்து ஏதோ ஃபோன் கால் வந்துச்சுன்னு கிளம்பி போயிட்டார் மேடம். அதுக்கப்புறம் எந்த இன்ஃபார்மும் இல்லை. எங்கே போகிறேன்னு சொல்லலை. வித்தின் ½ an hour அவனோட லாஸ்ட் லொக்கேஷன் எனக்கு வேணும். அப்படி வரல உயிர் ஓங்கிட்ட இருக்காது. ஆனால் மேடம் சொன்னதை செய், வித்தின் ½ an hour. புரியுதா? புரியுது மேடம், புரியுது அப்படின்ட்டு அவங்க நடுக்கத்திலே காலை கட் பண்ணிட்டு, ஐயோபா என்னடா அந்த சாரே பரவாயில்லையாட்டிங்க இந்த மேடத்துக்கு
1/2 என்னத்தடா பொண்ணு வந்து சார் வேறு எங்கே போய் தொலைஞ்சாரோ தெரியல அப்படின்ட்டு இவன் இந்த பக்கம் புலம்ப, நீங்கள் இந்த பக்கம் செம்ம காண்டில் இருக்கிற. வீட்டுக்கு வந்து 2 வீக்ஸ் ஆகுது, வீட்டில் பொண்டாட்டி இருக்கிறா, நமக்குன்னு ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கிறான்னு நினப்பு எதுவும் இல்லாமல் வேலை வேலைன்னு வேலையில் இருக்கிறியா நீ? உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னும் 2 நாளில் நீ என் முன்னாடி இங்கே நிற்ப, அப்புறம் இருக்குது உனக்கு அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே இது பண்ணிட்டு. இந்த பக்கம் நீங்கள் ஃபஸ்ட்டு கால் பண்ண ஆள் பேர் கென், செகண்டாக கால் பண்ண ஆள் பேர் லீ. இப்போ வந்து அந்த கென் வந்து லீக்கு ஃபோன் பண்ணி, டே மவனே என்னடா நல்ல பூஜை வாங்கினியா? சொல்லுடா பரதேசி, நீ அங்கே பூஜை வாங்கிட்டு தானே எனக்கு வந்துருக்குது, அப்புறம் என்னமோ வைக்காமே இல்லாமல் நீயே பல்ல கட்டிட்டு இருக்கிற. நான் ஃபீல் பண்ணுறதுக்கு என்னது? அது இல்லைடா பிச்சை, என்ன பண்ணுறது, அந்த சாரோட இந்த ஒரு மேடம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க, கடவுளே முடியல. ஆமாம், என்ன கேட்டாங்க? ஒன்றுட்ட என்ன கேட்டாங்களோ பரதேசி, அதே தான் என்னட்டையும் கேட்டாங்க. ஆமாம், சார் எங்கே வந்தாரா, ஏதாச்சும் சொன்னாராடா? அந்த ஏன்டா கேட்குற, நேற்று காலையில் வந்தார், 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தாண்டா இருந்தார். அப்பயும் அதுவும் ஏதோ எமர்ஜென்சி காலுன்னு போனவர் அப்படியே போயிட்டாராட்டிங்க. அட்லீஸ்ட் எங்கே போகிறேன்னாச்சும் சொல்லிட்டு போயிருந்தா இந்த மேடம் கிட்ட நான் சொல்லியிருப்பேன்னா, அதுவும் சொல்லலை. இந்த மேடம் வேறு இன்னும் 1/2 மணி நேரத்தில் அவரோட லொக்கேஷன் எங்கே என்ன ஏதுன்னு வேறு கண்டுபிடிச்சி தர சொல்கிறாங்கடா. நான் என்னடா பண்ணுறது பரதேசி, கொஞ்சம் சொல்லுடா. என்னடா என்னட்டு கேட்குற, நானே இதுலேருந்து எப்படியோ தப்பிச்சிட்டுன்னு இருந்தால் என்ன கோத்து விட்ற பார்க்குறியா? இங்கே பாரு பரதேசி, நான் இன்னும் 1/2 மணி நேரத்தை தள்ளனேன்னு வச்சுக்க, முதல்ல அந்த மேடம் அங்கே வருவாங்க, அங்கே வந்தால் என்ன நடக்கும்னு தெரியும். ஃபோன்லேயே இந்த பேயாட்டான்னாங்க, நேரில் வந்தால் சொல்லவா வேணும்? ஐயையோ, அதுவும் கரெக்டு தான். என்னடா பண்ணலாம்? லாஸ்ட்டாக சார் எந்த காரில் பண்ணாரோ அந்த கார் ட்ராக் பண்ணு, அது எங்கே போய் முடியுதோ அங்கேருந்து எதையாச்சும் பண்ணுவோம். 1/2 மணி நேரத்தில் முடியுமாடா? ட்ரை பண்ணலாம், 1/2 மணி நேரத்தில் முடிச்சு தான் ஆகணும், இல்லைன்னா நம்ம கதை முடிஞ்சிடும் அப்படின்னு அவனுங்க 2 பேரும் அங்கே பேசிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் கடவுளே, இன்னும் இருக்கிறக்க லேட் ஆக உங்களுக்கு சரி காண்டாகுது. இந்த பக்கம் கென்னும் லீயும் சேர்ந்து சாருங்கிறாங்க. யாரடி அந்த சாருன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதை அஃப்கோர்ஸ் நம்ம மூச்சுக்குட்டி ஜிமினே தான், அந்த மேடமும் நீங்கள் தான், ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து அந்த ஜிமின் எந்த காரில் போனாருன்னு பார்த்தா அதுவும் காரில் ட்ராக்கிங் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் எந்த டிரைவருன்ட்டு கூப்பிட்டு அந்த டிரைவரை கேட்டு அந்த டிரைவர் ஒரு லொக்கேஷன் சொல்லி அங்கே போய் அங்கே இருக்கிற கேமராவில் அப்படின்னு பல நிமிடங்கள் கழித்து 1/2 மணி நேரங்கிறது 1 மணி நேரமே ஆயிடுச்சு. உங்களுக்கா என்ன கோபம் தலைக்கேறுது? 1 மணி நேரம் கழித்து அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றாங்க. ஃபோன் பண்ணி அந்த லீ தான் ஃபோன் பண்ணி, மேடம் டீட்டெயில் சாரோட லாஸ்ட்டு லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டுச்சு மேடம். இவ்வளோ நேரம் என்ன பிடுங்கிட்டு இருந்த, 1/2 மணி நேரம்னு சொல்லி 1 மணி நேரம் ஆக்கியிருக்கிற, இதுதான் நீ வேலை செய்கிற லட்சணமயிரோ? ஏண்டா ஒன்றெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மண்ணுக்கும் ஆகாது அப்படின்ட்டு திட்டத்தையும் திட்டி காலை கட் பண்ணிட்டீங்க. இந்த பக்கமாக ஐயோ 1 மணி நேரத்தில் கொடுத்ததே பெருசு, இதில் ஏன்டா 1/2 மணி நேரத்தில் கொடுக்கலன்னு என்ன திட்டு. கடவுளே, ஜிமின் சார் செத்திங்க போங்க அப்படின்ட்டு அவன் அந்த பக்கம் அவன் நார்மல் வேலையை பார்த்துருக்கேன். இந்த பக்கம் நீங்கள் இந்த லொக்கேஷனு என்ன ஏது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் பல ஃபோன் கால்ஸ் அப்படி இப்படின்னு ஏதோ திட்டி கோப்பட்டு அப்படி இப்படின்னு அந்த டே
அப்படியே போயிடுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா நீங்கள் காலில் கட்டு போட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு மார்னிங் 10-11 மணி இருக்கும். அந்த மாதிரி காலில் கட்டு போட்டுட்டு எழுந்திரிச்சி நடக்க கூட முடியாமல் மெய்டோட ஹெல்ப்போடு தான் ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. என்னாச்சு ஏதாச்சும் ஒன்றுமே தெரியல. ஆனால் காலில் கட்டு போட்டிருக்கு. ஒரு காலில் நடக்க முடியாது, இப்போதைக்கு ஹெல்ப் இல்லாமல் உங்களால் போக முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே உங்களுக்குள்ள தான் மெய்டு தான் உங்களை ரெஸ்ட் ரூம் கொண்டு போய் இது பண்ணுறது, கொண்டு வந்து பெட்டில் விடுறது, அப்புறம் மேலேயே சாப்பாடு கொண்டு வர்றது அப்படின்ட்டு உங்களுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஃபோனே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபோன் கால் வருமா, ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் வருமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறீங்க. பட் நோ யூஸ், ஒன்றுமே இல்லை. ஃபோன் எதுவும் செத்து போன மாதிரி அது பார்க்கல அப்படியே தான் கிடக்குது. உங்களுக்கு இருக்க இன்னும் காண்டு தான் ஆகுது. அந்த கோவத்துலேயே நீங்கள் ரொம்ப கோவமாக தான் நடந்துக்கிறீங்க. மீறிட்ட சாப்பாடு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளி விட்டு அப்படியே தூக்கி போட்டு உடைக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மெய்டிட்டு மட்டும் அந்த கோவத்தை காட்டிட்டு சாப்பிடாம அந்த மாதிரி இருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கேப். இப்போ ஒரு ஈவினிங் 7 o'clock அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்படியே ஒருத்தர் மாதம் செம்ம ஸ்டைலாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு கோவமில் ஒரு பதட்டத்தோடு அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி வராங்க. பாடி கார்ட்ஸு மேட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு பவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் யாரையுமே கண்டுக்காம ஸ்ட்ரெயிட்டாக மேலே மாடிக்கு உங்கள் பெட்ரூமுக்கு தான் வராரு. பெட்ரூமுக்கு அதுவும் சும்மா தானே சாத்தி இருக்கு. ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தா நீங்கள் காலில் கட்டு கொடுத்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியே அவர் பக்கத்தில் வந்து உட்காந்து உங்கள் காலை அப்படியே லைட்டாக தொட்டு தூக்குறாரு. உங்களுக்கு அப்படின்ட்டு லைட்டாக வலிக்குது. அப்படியே கண்ணை மூச்சு பார்க்குறீங்க. பார்த்தா வேற யார், ஜிமின்னு தான். உங்களுக்கு அவ்வளோ செம்ம கோபமும் வருது. அதை எப்படி காட்டுறது, என்ன ஏது ஒன்றுமே புரியல. அவர்கிட்ட நீங்கள் பேசவே இல்லைன்னா அவர் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்கிறீங்க. அவர் அப்படியே இன்னும் கொஞ்சம் உங்கள் பக்கத்தில் நீங்கள் எந்திரிச்சு உக்காந்துருப்பீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்னடி ஆச்சு, நீங்கள் எதுவுமே பேசலை, என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை, சாவாமல் உயிரோடு தான் இருக்கான், போதுமா? ஏய், இப்போ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லை, எதுக்கு வந்த? என்னது, எதுக்கு வந்தியா? ஏண்டி, காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் இருக்கிற, தொட்டாலே வலிக்குதுன்னு கத்துற. நாங்கள் என்ன ஏதோன்னு பதறி அடிச்சிட்டு வந்தா நீ பகல் அசால்ட்டாக எதுக்கு வந்தேன்னு கேட்குற? ஓ, இந்த அக்கறை. எனக்கு அடிபடுறதுக்கு முன்னாடியே இருக்கணும். நமக்கு கல்யாணம் ஆச்சு, வீட்டில் ஒரு பொண்டாட்டி நமக்காக காத்து இருக்கா, அவளையும் கவனிக்கணும்னு இருக்கணும். நீ வேலை கட்டிக்கிட்டு போனில்ல, அப்படியே போகிறது. இப்போ மட்டும் அடிபட்டோன்னு எதுக்கு பதறி அடிச்சிட்டு வந்தீங்க சாரு? ஏண்டி இப்படி பேசுகிற? என் வேலை தான் தெரியும் இல்லை, அப்புறமும் ஏண்டி? சரி, எதுக்கு வந்தேன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, ஒரு ஃபைல் எடுக்க வந்தேன், எடுத்துகிட்டு கிளம்பிடுறேன். சரி, கிளம்பு. ஏய், என்னதான் உன் பிரச்சனை? சரி, சாரி. வேலைன்ட்டு வேலையை பார்த்துட்டு உன்னை கண்டுக்காமல் இருந்தது தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு தான். சாரி. போதுமா? இப்போ சமாதானம் ஆயிட்டியா? இல்லை, நீ கேட்டால் நான் உடனே சமாதானம் ஆயிடுமா? எனக்கும் கோபம் வரும். என் கோபத்தையும் நீ பார்த்துருக்க. வெளியே காட்டக்கூடாதுன்னு தான் இருக்கேன். இது நீ உன் கோபத்தை அடக்கி வச்சுட்டு இருக்கிறாள், இதை நான் நம்பணுமாடி? இப்போ என்ன வந்தியா, அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போறியா? சரி, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாம இருந்தால் உனக்கு என்ன? இங்கே பாரு பொண்டாட்டி, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது புருஷன்கிட்ட. புருஷன் கேட்டால் பதில் சொல்லணும். ஓ, பொண்டாட்டியை மறந்து வேலையே கட்டிட்டு அழுகுறவனுக்கெல்லாம் என்னாத பதில் சொல்ல முடியாது. உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறீங்களா சார்?
இல்லை நீ ரொம்ப பண்ணுற அப்படின்னு உங்களை ப்ரைடல் ஸ்டைல் அப்படியே தூக்கிடு. ஏய் வீட்ரா, எங்கடா என்னை தூக்கிட்டு போகிற? அதுவா, என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அது கொடுக்கறதுக்கு தூக்கிட்டு போகிறேன். இங்கே பாரு ஜிமின்னு, மரியாதையை விட்டு, இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க. வாடி ரொம்ப தான் அப்படியே பண்ணுவேன் அப்படின்னு உங்களை தூக்கிட்டு போகிறாங்க. கீழே டைனிங் டேபிளுக்கு தான் தூக்கிட்டு போகிறாங்க. போகும்போது அங்கே மெய்டு பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அப்படியே ஜிமின் இந்த சொடக்கு போடுவாங்களே, எனக்கு சொடக்கெலாம் போட வராது. சொடக்கு போட்டோடனே அவங்க மெய்டு பாடி கார்டு, வீட்டுக்குள்ளே ஒரு 4 பாடி கார்டு அங்கங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க மெய்டு எல்லாருமே வெளியே போய் டோரையே க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இப்போ எதுக்கு அவங்கள வெளியே போக சொன்னேன்? அதுவா, அதான் சொன்னல, என் பொண்டாட்டிக்கு சில பல ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு, அதுக்கு அவங்க டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்க, அதனால தான். பார் ஜிமின், உனக்கு வேலை 1008 இருக்கும், பொண்டாட்டி மறக்கிற அளவுக்கு வேலை இருக்கும். ஸோ கொஞ்சம் அதை போய் பார்க்குறீங்களா? என்னுடைய பொண்டாட்டி மறந்துட்டியா? என் வேலையை தான் நீ குறைச்சிட்டியே, அதனால தான் நானே வந்தேன். ஓ, அப்போது அதனால தான் வந்தேன், என் மேலே அக்கறைப்பட்டு வரல, தெரியுது. மரியாதை விடு, மரியாதையாக விடு அப்படின்னு அவன் ஸ்டெப்ஸில் இறங்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் இப்படி துள்ளுறீங்க, கீழே இறக்கி விடுன்ட்டு. அவன் லைட்டாக ஸ்லிப் ஆகிற மாதிரி போகிறான். அதுக்கப்புறமேட்டு உங்களை விடாமல் நல்லாவே பிடிச்சிக்கிறான். இப்போ என்னடி உன் பிரச்சனை? அப்போது என் மேலே அக்கறைப்பட்டு வரல, நான் பண்ண வேலையில் உனக்கு வேலை கம்மின்னு வந்திருக்கிறல்ல. சரி, வேணாம், என்னை பேச வைக்காத, மரியாதையாக போ. உன் மேலே நான் செம்ம கடுப்பில் இருக்கிறேன், கொள்கிற அளவுக்கு காண்டாக இருக்கிறேன். ஓ அப்படிங்களா? அதான் என் மேலே இருக்கிற காண்டெல்லாம் அவன் மேலே காட்டிட்டியே, இன்னும் உனக்கு காண்டாக இருக்குதா என்ன கொள்கிற அளவுக்கு? இங்கே பாரு ஜிமின்னு, வேண்டாம், போடா. ஆஹா, போடான்ட்ட. அப்போது கோவம் போயிடுச்சு போலையே. நான் சொன்னேன்னா கோவம் போயிடுச்சுன்னு இல்லை, எனக்கு இன்னும் உன்னை கொள்கிற அளவுக்கு கோவம் அப்படியே தான் இருக்குது. சரி, எனக்கு ஒன்றுக்கோ. என்னது? என்ன கொன்னுக்கோ? அப்போ உனக்கு ஓகேவா? ஏன் பொண்டாட்டி தானே என்ன கொள்கிற, இதில் என்ன இருக்கு? ஓ சரி. அப்படியே வந்து டைனிங் டேபிள்லேயே உங்களை உட்கார வச்சு அவன் சேர் போட்டு பக்கத்துலேயே உட்காந்து உங்களுக்கு சாப்பாடு போட்டு அவன் தான் ஊட்டி விடுறான். சாப்பிடு. வேண்டாம் பொண்டாட்டி, சாப்பிட்ணும். இந்த விஷயத்தில் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். ஸோ உன் ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆமாம், நீ வந்திருந்தால் எனக்கு இந்த கால் பிரச்சனையே ஆகியே இருக்காது. என் ஹெல்த்து உனக்கு முக்கியமா? உன்னால தான்டா இப்படி ஆச்சு. என்னாலையா? நான் என்ன பண்ணேன்? நான் தான் உன்னை பார்க்கவே இல்லையே. ஆமாம், நீ தான் என்னை பார்க்கவே இல்லை. நீ பார்க்கவே இல்லைங்கிற கோத்தில் தான் பண்ண போய் இப்படி ஆயிடுச்சு. ஓ சரி, யார் என்ன பண்ண? யார் என்ன பண்ண? நான்லாம் எதுவும் பண்ணல. இப்போ நீ தானே சொன்ன ஏதோ பண்ண போய் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு. அப்படி என்ன பண்ண போய் காலை கட்டு போட்டுட்டு வந்த? அதான் சொல்கிறேன்ல, நான் எதுவும் பண்ணலன்னு. அப்புறம் எதுக்கு அதை ஏன் நோண்டி கேட்குறேன்? ஒழுங்காக ஊட்டிவிடு, சாப்பிட்றேன். ஓ, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஜிமின், இப்போ நீ எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்றியா இல்லையா? எனக்கு பசிக்குது. ஓகே, கோவப்படாத என்னோட பொண்டாட்டி, ஊட்டி விடுறேன் அப்படின்ட்டு அவரும் ஊட்டி விடுறாரு. இடையில சில பல டாக்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. இதுக்கடியே அவனை அப்படி பண்ணனேன். யாரை என்ன பண்ணன? நான் எதுவும் பண்ணலை. என்ன தலை வலிக்குது, என்ன கொஞ்சம் விடுறியா? இதுக்கு மட்டும் பதில் சொல்ல. அதுக்கப்புறம் நீ நினச்சது நடக்கும். நான் என்ன நினச்சேன்? நீ எதுக்கு என்ன வர வச்சுன்னு எனக்கு தெரியாதா? ஸோ அது உனக்கு நடக்கணும்னா நீ ஏன் அவனை அந்த மாதிரி பண்ணன்னு சொல்லணும். தெளிவாக கேளு, யாரை என்ன பண்ணன? எனக்கு எதுவும் புரியல. ஓ ஆமாம், என்னோட பொண்டாட்டிக்கு தான் ஷார்ட் மெமரி லாஸ் இருக்குல்ல. பண்ணுவா கோவத்தில், ஆனால் என்ன பண்ணுன்னு அப்பயே மறந்துடுவா. சரி, நான் ஒரு ரீகேப் கொடுக்கட்டா? என்ன ஜிம்மின்னு உன் பிரச்சனை? இப்போ
இருடி சொல்கிறேன். அந்த ஜானை எதுக்கு கொன்ன? நானா நானா இல்லை, எல்லாம் சொல்லிட்டானுங்க. எதுக்கு கொன்ன சொல்லு. அவன்கிட்ட சில பல இன்ஃபர்மேஷன் வாங்க வேண்டியது இருந்துச்சுடி. நீ பார்க்கலாம் அவனை போட்டேன்னு வந்துட்ட. என்னதான் நீ நினச்சிட்டு இருக்கிற? ஓ, அவனை கேட்குறியா? உன் மேலே அந்த கோவத்தை அவன் மேலே காட்டின, அவ்வளோதான். அவன் மட்டும் என் கையில் சிக்காமல் இருந்திருந்தான், அந்த நிலைமை தான் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ என்னை கொல்ல கூட தயங்க மாட்டியா? ஆமாம், என்னை மறந்து நீ இதுக்கு இருக்கணும். அதனால தான் உன் கோவத்தை அவன் மேலே காட்டினேன். ஆனால் அவன்கிட்ட சில பல இன்ஃபர்மேஷன் வாங்கணுண்டி. நீ பார்க்கலாம் அவனை போய் போட்டுட்டு வந்துட்ட. அது எல்லாம் நான் வாங்கிட்டேன். என்னடி சொல்கிற? ஆமாம், பின்ன நீயே வீட்டுக்கு வராமல் வேலைன்ட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு பொண்டாட்டியவே மறக்கிற. இதில் அவன் வேற உனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தான். அவனை போட்டால் நீ வீட்டுக்கு வந்துடுவில்ல. அதனால தான் போனேன். உன் மேலே இருக்கிற மொத்த கோவத்தையும் அவன் மேலே இறக்குனேன். செத்துட்டான், வந்துட்டேன். அதெல்லாம் லைட்டானது தான் இந்த இது. ஓ, அப்போது நேரில் அவனை போடுறதுக்கு முன்னாடியே நான் வந்தேன்னா சிம்பிள். அவனை போட்டதை ஒன்றை போட்டிருப்பேன், அவ்வளோதான். என்னை மறந்து என் புருஷன் உயிரோடு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. டிப்பாவி, என் முன்னாடி நிற்க அவன் காலத்தோட நடுக்கத்தில் இருப்பானுங்க. ஆனால் நீ அசால்ட்டாக இவ்வளவு பெரிய மாஃபியாவே போட்டுருவேன்னு, அது என்ன போட்டுருன்னு என்கிட்டயே இவ்வளவு தைரியமாக பேசுகிறிய பா. ஹலோ மிஸ்டர், நீங்கள் மாஃபியானா நான் மாஃபியா பொண்டாட்டி. உங்களில் பாதியாச்சும் ஓகே சரிடி பொண்டாட்டி. நீ என் வேலையை ஈஸியாக்கிட்ட, நான் உன் வேலையை ஈஸியாக்கிட்டா தேவையில்ல. என் வேலையை எப்படி ஈஸியாக்கணும் முடிக்கணும்னு எனக்கு தெரியும். என் வேலையை நான் மட்டும்தான் செய்யணும். வேறு யார் செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது. ஆனால் நான் உன் புருஷன்டி, நான் செய்யலாண்டி. தேவையில்ல, என் புருஷனாகவே இருந்தாலும் என் வேலை நான் மட்டும்தான் செய்யணும். புரியுதாடா என்னோட மாஃபியா புருஷா? அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சு அவனோட லேப் மேலே அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஆஹா, பொண்டாட்டி ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்ட போலையே. உன்னை பனிஷ்மெண்ட் பண்ணலான்னு தான் உன் மேலே அவ்வளோ கோவமாக இருந்தேன். என்ன பண்ணுறது, உன்னை நேரில் பார்த்தாலே அந்த கோவம்லாம் பனிமலை மாதிரி உருகி ஓடுதுடா. உன் மேலே ஒரு நாள் கூட நான் கோவமாக இருக்கவே முடியல. நானும் ட்ரை பண்ணுறேன். நீ இல்லாதப்ப இருக்கிற கோவம் உன்னை பார்த்தா இருக்க மாட்டேங்குதுடா. என்னடா மாயமந்திரம் போட்டு என்னை மயக்கனேன் அப்படின்னு அவன் லேப்லேயே உட்காந்துட்டேன். அவன் உங்களோட விரலால் அவன் உடலெல்லாம் அப்படியே வருடிட்டு இருக்கிறீங்க. அதுதான் இந்த ஜிம்மினோட ஆண் அழகு. என் அழகுக்கு முன்னாடி உன்னோட கோபம்லாம் நிற்காது. புரியுதாடி பொண்டாட்டி? அப்படின்னு உங்கள் லிப்ஸை அவன் பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி பண்ணுவான். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் சில பல டாக்ஸில் அப்படியே அவனோட ஒவ்வொரு ஷர்ட் பட்டனாக நீங்கள் கழட்டி அந்த ஷர்ட்டுக்குள்ளே நீங்கள் கையை விட்டு அவனோட செஸ்ட்டு ஹிப்பு ஸ்டமக்கு அப்படின்னு அப்படியே ரஃப் பண்ணிக்கிட்டு அவனுக்கு அப்படியே அப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க. புருஷா, சாப்பிட்டியாடா நீ? என் பொண்டாட்டிக்கு அடிபட்டு வச்சுன்னு தெரிஞ்சோடனே ஓடி வந்துட்டேன். சாப்பிடவே இல்லை. உன் புருஷன் பட்னி தான். ஓ, பட்னியாக கிடையாது. உன் பொண்டாட்டி இத்தனை நாளாக பட்னியாக இருந்ததுன்னா உனக்கு தெரியாது. நீ பட்னியாக இருந்தால் மட்டும் நானும் பாவம் பார்க்கணுமா? அதுக்கு தான் வந்துட்டேன்ல. வந்து இப்போ சாப்பாடும் சாப்பிட்டுட்டு தானே இருக்க. எனக்கும் கொஞ்சம் ஊட்டினா நானும் பசியாரும் இல்லை. அப்படியாடா புருஷா? அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்ட பிளேட்டில் சும்மா இந்த சாப்பாடு இருக்குல்ல, அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு உங்கள் வாயிலேருந்து அவனுக்கு அப்படியே லிப் லாக் மூலமாக
ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க சாப்பாட்டை. அவனும் அதை ஃபீல் பண்ணி ரொம்ப சாஃப்டாக ஒரு ஃபேஷனேட்டான ஒரு கிஸ்ஸாக தான் போகுது. அது அப்படியே சாப்பாடு பரிமாறி ஒரு முத்தம் கலந்த பரிமாறம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவன் உங்கள் கையை அவனோட பாடியில் அப்படியே ரஃப் பண்ணி வருடி கொடுத்துட்டு இருக்கு. அவன் வந்து உங்களோட நீங்கள் ஸ்லீவ்லெஸ்ஸில் ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி ஸ்லீவ்லெஸ்ஸில் தானே போட்டிருப்பீங்க. அதை அப்படியே லைட்டாக ரிமூவ் பண்ணி உங்களோட ஷோல்டரு, நெக்கு, அப்புறம் கீழே செஸ்ட்டு அப்படின்ட்டு அப்படியே அவன் வருடிகிட்டே வரான். அதுக்கப்புறம் சில பல நிமிடங்கள் கழித்து அந்த டைனிங் டேபிள்லேயே உங்களோட ஃபஸ்ட் நைட்டு ஃபஸ்ட் நைட்டு மீன்ஸ் ஒரு 1 மந்த்து 2-3 வாரம் கழித்து நடக்கிற ஃபஸ்ட் நைட்டு அது அந்த டைனிங் டேபிள்லேயே முடியுது. ஓகேவா? ஐயையோ, இது இவ்வளோ கேவலமாக யாரும் முடிச்சிருக்க மாட்டாங்க. த எண்டு இந்த டைனிங் டேபிள் கில்மா வந்து டெலிகிராமில் தான் வரும். என்னடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிஸ்ஸின்லேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டியான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும்னா டெலிகிராமில் இருக்கிற நம்மளோட ஹாட் குயின்ஸுக்கு தெரியும். எத்தனை ஒன் ஷாட் வந்தாலும் அதில் இந்த சீன் வந்தாலும் இங்கே யூடியூப்பில் இதே மாதிரி டச்சப்போட தான் முடிச்சிடுவேன். நீங்கள் வேணும்னு கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த சீன் ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிகிராமில் வரும். இது வந்து டெலிகிராமில் வரும். ஸோ யூடியூப்பில் நான் எப்பயுமே இதோட வந்து இந்த ரொமான்ஸு இந்த கில்மா சீன்லாம் டச்சப்போட தான் முடிப்பேன். டெலிகிராமில் தான் ஃபுல்லாக வரும். அப்புறம் என்ன சொன்னோன்னு தெரியல, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டெலிகிராம் சேனல் இருக்குது, ஹெட்செட்டோட போங்க, போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா வேணாம். போஸ்ட் பண்ணியிருப்பேன், போஸ்ட் பண்ணி அதோட கமெண்ட்டில் வந்து லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக கழுவி ஊற்றுறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கழுவி ஊற்றலாம். இவ்வளோ கேவலமான ஒன் ஷாட்டை நாங்கள் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் நினச்சி வந்தது ஒன்று, இங்கே நடந்தது வேறையா நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் சாரி, உண்மையாலுமே யூடியூப்பில் என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும். அப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களை நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தால் சாரி. இதுக்கு சேர்த்து வச்சு மொத்தமாக இதோட கில்மா சீனை நான் டெலிகிராமில் கொடுக்குறேன். ஓகே, மன்னிச்சிக்கோங்க. திட்டுறதா இருந்தாலும் திட்டிக்கோங்க. பாய்.